தாங்கள் ஒரு சர்வ சக்திசாலி. அதனால் தங்களால் இப்போது என் அனுமதி இல்லாமலும் ரோமாவை இங்கிருந்து அழைத்துச் செல்ல முடியும். ஒருவேளை தாங்கள் அப்படி செய்தால் தங்களது சக்தியை ஏன் துஷ்பிரயோகம் செய்தீர்கள் என்று இந்த உலகம் கேட்கும். ரோமா எங்கே? அவள் ஏன் வரவில்லை? ரோமா இனி வரவே மாட்டாள் அரசகுமாரரே. அவளுக்கு விவாகம் நடக்கப் போகிறது. என்ன? இன்று இரவு 7 மணிக்கு ஜெய் வீர ஹனுமான். உங்க அண்ணன் விஷயத்துல பாடம் ரொம்ப பிடிவாதமா இருக்கா. 7 வருஷம் தண்டனை கிடைக்கும்னு பேசிக்கிறாங்க. உங்க பையன் யார வேணாலும் அடிக்கலாம், ஆனா நாங்க உங்க வீட்டுக்கு கொண்டு அடிச்சா தப்பு. ஆனா நீ கடைசி நேரத்துல அவ கழுத்துல கத்திய வைக்கிறீ. இன்று இரவு 8:30க்கு கைராசி குடும்பம். ஏன்டா கண்ணா இப்படி பண்ற? அதான் எல்லாம் சரியாயிடும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, நீ என்னடானா? அப்பா எதுவும் சரியாக போறது இல்லப்பா. நித்யா என்னமா சொல்ற? ஏன் சரியாகாதுங்கிற? ஆமா, நான் நகையை பத்தி தான் பேசுறேன். அப்பா ப்ளீஸ் இத பத்திலாம் நீங்க அம்மா கிட்டே போய் பேசுங்க. உங்க சம்பந்திக்கம் ஃப்ரெண்டுக்காக அவங்க வீட்டை அடமானம் வைக்கிறாங்களோ இல்ல நகையெல்லாம் வைக்கிறாங்களோ அது அவங்க இஷ்டம். சொந்தங்கள் இன்று இரவு 9 மணிக்கு. அண்ணி, சௌமியா, என்ன நடக்குதுன்னு எனக்கே ஒண்ணும் புரியல. அப்படின்னா நீங்க தான் விக்ரம? இதுல வாழ்க்கையோட தத்துவங்கள் நிறைஞ்சிருக்குமா? இதுல உன்னோட ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் இருக்கு. இன்று இரவு 9:30 மணிக்கு பெரிய இடத்து பெண்.